அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம். நமது சேனலின் சார்பாக இன்று முட்டை சில்லி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதை ஈஸியாக போடலாம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். வாங்க இப்போ முட்டை சில்லி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான 4 முட்டைகளை எடுத்துக்கிறோம். அதை ஒரு பவுலில் ஒன்று ஒன்றா உடைச்சி ஊற்றுறோம். நாலு முட்டையும் உடைச்சி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். இதை அப்படியே கலக்கி விடுறோம். மிளகாய்த்தூள், உப்பு, முட்டையின் வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு எல்லாம் நல்லா கலங்கி வர மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு வட்டமான பாத்திரத்தை எடுத்துக்கிறோம். அதில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு அடியிலையும் சைட்லேயும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். எண்ணெயை அடிபாகத்துலேயும் சைட்லேயும் தேய்ச்சிக்கணும். இப்போ இதில் நாம் உடைச்சி வச்சுருக்கிற முட்டையை எடுத்து ஊற்றணும். அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு இட்லி கொப்பரையை வைக்கிறோம். அதில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறோம். இப்போ நாம் முட்டையை உடைச்சி ஊற்றி வச்சிருக்கிற பாத்திரத்தை அது உள்ளே வைக்கிறோம். அதன் மேலே ஒரு மூடியை போட்டு மூடுறோம். இப்போ இட்லி கொப்பரை மூடியை போட்டு மூடி ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் வேக வைக்கிறோம். இப்போ இப்போ அந்த பாத்திரத்தை வெளியே எடுத்து சைடில் கத்தியால் கீறி விட்டு சதுரமாக பீஸ் போட்டு அதை கமுத்து தட்டுறோம். இப்போ முட்டையெல்லாம் நல்லா கட்டியாகி சதுரமான பீஸாக கீழே விழுந்துடும். பாருங்கள், பீஸ்லாம் சதுரமாக இருக்குது. இப்போ இதற்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணுறோம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறோம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு போடுறோம். இதில் கிறிஸ்டியாக இருக்கும், அதுக்காக இதை சேர்க்குறோம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் தயிர் இதில் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம சில்லி சிக்கனுக்கு பேஸ்ட்டு தயார் பண்ணுற மாதிரி இதை அப்படியே பிணைய இருக்கணும். அதுக்கு முன்னே பாதி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கிறோம். இந்த பேஸ்ட்டை இப்போ நல்லா கலக்கிறோம். சில்லி சிக்கனுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணுற மாதிரி இதை ரெடி பண்ணுறோம். இது தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சரியான பதத்துக்கு எடுக்கிறோம். இந்த பேஸ்ட் ரெடியான உடனே நாம் எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் ஒரு பீஸாக எடுத்து போட்டு இந்த மசாலாவில் பிரட்டி எடுத்து வைக்கிறோம். இது மாதிரி எல்லா பீஸையும் மசாலாவில் பிரட்டி எடுத்து ஓரமாக வைக்கிறோம்.
எல்லா பீஸையும் மசாலாவில் பிரட்டி ஒரு 10 நிமிஷம் உலர வைக்கிறோம். அப்படி 10 நிமிஷம் உலர வச்சாதான் இந்த மசாலா எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது கொட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பு மேலே ஒரு வானொலியை வைக்கிறோம். அதில் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். நல்லா சூடு ஏறின உடனே அந்த முட்டை பீஸை ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போடணும். ஒன்று ஒன்றா போட்டு ஒரு பக்கம் வெந்த உடனே அதை திருப்பி போடணும். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வேகும். இந்த முட்டையை மெதுவாக 2 பக்கமும் வேகிற மாதிரி பிரட்டி போட்டு வேக வைக்கணும். முட்டையில் நல்லா வேகணும். நல்லா வெந்த உடனே அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு முட்டை சில்லி ரெடி. சுவையான முட்டை சில்லி எளிமையாக ஈஸியாக இப்படி செய்யலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வருதுங்கிறத கமெண்டில் போடுங்க. ரொம்ப நல்லா அழகாக ருசியான முட்டை சில்லி சாப்பிட்டு பாருங்கள். மிக்க நன்றி.